2500 ஏக்கர் காட்டை அழிச்சுதான் கர்நாடகா அணை கட்ட போகுது. எவ்ரி இயர் 177 டிஎம்சி தண்ணி கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா ஒரு வருஷம் கூட கர்நாடகா அதை உருப்படியா பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஒருவேளை அதிகபட்சமா மழை பெஞ்சது அப்படின்னா கர்நாடகாக்குள்ள வெள்ளம் வந்துடக்கூடாதுன்னோ அணை உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் கர்நாடகா அணையை திறந்து விடும். அதுக்கு பேருதான் உபரி நீர். ஆனா சட்டப்படி நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி அது இல்லை. இப்போ கர்நாடகாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய காவிரியினுடைய நீளம் தான் அதிகம். அதாவது கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் நீளத்துக்கு காவிரி ஓடுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 416 கிலோமீட்டர் நீளத்துக்கு காவிரி ஓடுது. அப்படி இருந்தும் கர்நாடகா அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தானே கேக்குறீங்க. இப்போ கர்நாடகாவில் ஓடக்கூடிய காவிரியில 4 டேம் இருக்கு. கேஆர்எஸ் டேம், கபினி டேம், ஹேமாவதி டேம், ஹாரங்கி டேம். ஆனா தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய காவிரியில ஒரே ஒரு டேம் மட்டும்தான் இருக்கு, மேட்டூர் டேம். இப்போ 4 டேம் இருக்கிறது பத்தாது அப்படின்னு இன்னொரு டேமையும் கர்நாடகா கட்டணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த அணையை எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு கர்நாடகா தீவிர முயற்சியில ஈடுபட்டு வராங்க. ஆனா இப்ப அந்த நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு. அதுக்கு பேரு தான் மேகதாது அணை. இப்போ இந்த மேகதாதுனா என்ன? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல காவிரி ஓடக்கூடிய ஒரு குறுகலான பகுதிக்கு பேரு தான் மேகதாது கார்ச். இப்ப இந்த மேகதாது கார்ச்ல தான் கர்நாடகா அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை 8.5 கோடி பேர். 8.5 கோடி பேர்ல 5.5 கோடி பேர் இந்த காவிரி நீரை நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த 5.5 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 8%, அதாவது 40 லட்சம் பேர் விவசாயிகள். இப்போ தமிழ்நாட்டில் காவிரியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேம் மேட்டூர் டேம் மட்டும்தான். அந்த மேட்டூர் அணையிலையும் வெறும் 40 டிஎம்சி தண்ணி மட்டும்தான் இருப்பு இருக்கு. இதுவும் குடிக்கிறதுக்காக மட்டும்தான். அதனாலதான் வருஷம் ஜூன் 12ஆம் தேதி விவசாயத்துக்காக திறக்கக்கூடிய மேட்டூர் டேம் இந்த வருஷம் திறக்க முடியல. ஏன்னா அங்க தண்ணி இல்ல. ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாத நிலைமை தான் வரும். ஒருவேளை மேகதாது அணை கட்டினா கூட நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த ஆள் கிடையாது. நான் சென்னையில இருக்கேன், இல்ல அப்படின்னா நான் கன்னியாகுமரியில இருக்கேன், நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா டெல்டா அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வரம். காலங்காலமா நமக்கு சாப்பாட்டு போட்ட ஒரு இடம். அப்போ டெல்டா பகுதி மக்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுல உணவு பஞ்சம் வரும், உணவு பாதுகாப்பு சிக்கல் வரும். முக்கியமா கல்டிவேஷன் குறைஞ்சிரும். கல்டிவேஷன் ஒன்று நடக்கவே வாய்ப்பே இல்லை. தண்ணி இருந்தால் தானே விவசாயம் நடக்கும். விவசாயம் நடந்தால் தானே நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். இதனாலதான் தமிழ்நாடு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை எல்லா எதிர்ப்புகளையும் மீறி கர்நாடக முதலமைச்சர் மிஸ்டர் டி.கே. சிவகுமார் மேகதாதுல அணை கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கர்நாடக மக்கள் அவரை தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம டெல்டா விவசாயிகள் எல்லாருமே லேண்ட் எல்லாத்தையும் பிளாட்டா போட்டு வித்துட்டு சோத்துக்கு திங்கி தட்ட வேண்டியதா. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? என்ன பண்ணா இதை நம்ம தடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு போராடணும் இல்லையா? அதே மாதிரி இப்ப நீட் வேண்டான்னு போராடிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போலதான் மேகதாது அணை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். அந்த கட்டாயத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும்.